சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க சார். சாப்பிட்டு எங்க வீட்டுல சார் 3 வேளை சமைச்சு போட்டாலும் ஒரு நாள் பாராட்டினது கிடையாது சார். அதிகபட்ச ஆசை என்னடா தம்பி, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு. எந்த ஆண்களா சொல்றாங்களாமா? அதுக்கு ஒரு மனசாட்சி இருக்கணும்ல. எல்லா ஆம்பளைங்களும் சாப்பிட்டு என்ன வார்த்தை தெரியுமா சொல்றீங்க? எங்க அம்மா கை மாதிரி இல்ல. வரும்போது அதை கரெக்ட் தான் எடுத்துட்டு வாங்கினேன். சாம்பார் வைக்கும் போது 2 ஆட்டை ஆட்டி கொடுக்குறோம். எல்லா ஆண்கள்டையும் சொல்றேன். கேட்டரிங்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இவங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல தம்பி. உங்களுக்கு இன்னைக்கு சிக்கன் சாம்பார் ரெடி தான். அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாராட்டினா வீட்லயும் நல்லா சமைப்போம் அப்படின்னு சொல்ல வரேன். தெரிஞ்சுக்கங்க. ஓகே. ஒரு செக்மெண்ட் எல்இடில வந்து சில பேரோட புகைப்படங்கள் வரும். அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச சீக்ரெட்லாம் நீங்க 3 பேருமே சொல்ல போறீங்க. நாங்க இப்போ ஃபுட் ரிவ்யூ பண்ற எல்லாரும் இருக்கட்டும், யூடியூபரா இருக்கிறவங்க இருக்கட்டும், மக்கள் தான் வந்து நம்மளை பெரிய ஆளாக்குறது. அவங்களுக்கு ஏதாவது உண்மையா இருக்கணும் அப்படின்றது தான். என்னதான் கமர்ஷியலா நாங்கள் பண்ணாலும் ஆனஸ்டா பீப்புளுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நான் ஏன்னா நம்மளை பார்த்துட்டு போய் சாப்பிட்றாங்க, அவங்களோட மணியை ஸ்பெண்ட் பண்ணி அந்த டேஸ்ட் அங்கே நான் அங்கே போகிறப்ப அது இல்லைன்னா நம்ம மேலேயும் கோவம் வரும், அவங்களுக்கும் என்னடான்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். பட் அந்த டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ஹானஸ்டா பேசுறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். இந்த ஃபேக் ஃபுட் ரிவ்யூஸ் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபேக் ஃபுட் ரிவ்யூஸ் அது ஏன் அவங்க பண்ணுறாங்கன்றது எனக்கும் தெரியல. அவங்க மனசாட்சிக்கு விரதம் இல்லாமல் பண்ணால் ஓகே. பட் அப்படி பண்ணுறவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஸோ பொதுவாக மதுரைக்காரங்க தான் வந்து ஃபுட்டை செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை தாண்டி வேற எந்த ஊருக்காரங்களாம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்ஸும் போயிருக்கேன். ஒரே ஸ்ட்ரெச்சில் 49 டேஸ் போய் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஃபுட்டும் சாப்பிடுவேன். மதுரை ஃபுட் சூப்பராக தான் இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் திருச்சி சூப்பராக இருக்கும், நாமக்கல்லில் புரோட்டா அந்த கிரேவிலாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்து நானே பார்த்தது கிடையாது. தூத்துக்குடி பொரிச்ச புரோட்டா செட்டு, அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு ஃபுட் இருக்குது. ஸோ அது மதுரைன்றது தனியாக அது அப்படியே அடையாளமாக மாறிடுச்சு. பட் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் நல்ல ஃபுட்லாம் இருக்குது. ஈரோடு ஃபுட்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நல்ல ஃபுட் அப்படின்னு டிசைட் பண்ணுற ஒரு க்ரைட்டீரியா நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? யூஸ்வலாக ஃபுட் ரிவ்யூவர்ஸ் நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த கேள்வி ரொம்ப நாளா. இதுதான் நல்ல ஃபுட் பா, இது செமையாக இருக்குது அப்படின்னு எது நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்க்குறப்பே நல்லா இருக்கணும், அது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது சாப்பிட்றப்ப அந்த குவாலிட்டி தெரியும். டேஸ்ட் வந்து அது என்ன ஃபுட்டுன்றது அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. அண்ட் ஹோட்டலில் இருக்கிறப்ப அந்த அங்கே இருக்க ஒரு என்விரான்மெண்ட் இருக்குல்ல, அது இன்னும் நிறைய சாப்பிட வைக்கும். லைக் நம்ம வந்து பார்த்துக்கிறவங்க வந்து இன்னும் இதை சாப்பிட்றீங்களா நமக்கும் ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ அதுதான், இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சாப்பிட்டதே வியர்டான காம்போஸ் இது ப்ரோ? வியர்டான காம்போஸ்னால் நான் ஸ்னேக் சாப்பிட்ருக்கேன் தாய்லாண்டில். வேணான்றீங்களா? புரியல, என்ன கேட்டீங்க? வியர்டா வேற ஏதாவது காம்பினேஷன்ஸ்? ஆமாம் ஆமாம், பல்லியும் பப்ஸ் அந்த மாதிரி. அதுதான், அதுக்கு மேல என்ன வியர்டா இருக்கணும்னு தெரியல. பாலியில மானிட்டர் லிசார்ட் சாப்பிட்டுருக்கேன். என்னது மானிட்டர் லிசார்ட்? அதெல்லாம் அந்த ட்ரெடிஷனலான ஒரு ஃபுட். மானிட்டர் தெரியும், ஃபுட். மானிட்டர் லிசார்டோட மீட். அப்புறம் அனகோண்டா. அதெல்லாம் நீங்க சாப்பிடுறது, நீங்க நினைக்கிற மாதிரி சாம்பார் அப்படி குழம்பு ஊற்றி அப்படி சாப்பிட்றதுல சும்மா அது எப்படி இருக்கு அதையும் அவங்க நம்ம இதை ஒரு மாதிரி பார்க்குறோம்ல. அண்ட் இதை நான் முக்கியமாக சொல்லணும், ஒரு கண்ட்ரிக்குமே அவங்களோட ஃபுட் வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஃபுட். இப்போ அந்த மானிட்டர் லிசார்ட் அனகோண்டா நாங்கள் சும்மா அதை வாங்கி இப்படி தான் இது ஏன் இவங்க சாப்பிட்றாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். பட் அது சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கும்ல, எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலும் அங்கே இருக்க ஒரு லோக்கல் பீப்புளோட போவோம். அவங்க அதை ரொம்ப எங்கள் முன்னாடியே அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது நம்மளோட ஃபுட் கல்ச்சர் வேற, அவங்களோட ஃபுட் கல்ச்சர் வேற. பட் அதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். நம்ம வீட்டிலலாம் எப்படி சண்டே ஆனால் போய் மட்டன் சாப்பிடுவோம், மட்டன் எடுத்துகிட்டு வருவோமோ, நான் அந்த ஸ்னேக் சாப்பிட போனப்ப வர எல்லாருமே வந்து ஒரு ஸ்னேக் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ தான் நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்ன இவங்க வாங்கிட்டு போகிறாங்கன்னா, வீட்டில் மாப்பிள்ளை இல்லை கெஸ்ட் வந்தாங்கன்னா ஸ்னேக்கை தான் அவங்க வந்து ஒரு கண்ட்ரிக்கு ஒன்று இருக்குது. அதை போய் பார்க்க தான் அவங்களுக்கு தெரியுது. தமிழ்நாடு
பணியாளர் வந்து மழை வெள்ளம்லாம் வந்தது இல்லைங்களா, அப்போ வந்து அந்த கொளத்தூர் பகுதியை வந்து நல்லா ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமா அவங்க எல்லாம் வந்து அதை நம்மளோட பழைய நிலைக்கு கொண்டு வந்தாங்க. அப்படின்றதுனால ஒரு மண்டபத்தில் வச்சு பண்ணும்போது எங்கிட்ட மினிஸ்டர் கூப்பிட்டு சொன்னது என்னன்னா, அவர் பிரியாணி போடலான்னு சொல்றாரு. அது வந்து பிரியாணி அவருக்கு வந்து ஓகே நல்லா இருக்கும், அவர் சாப்பிட்றாரு, விரும்பி சாப்பிட்றாரு. அது அவர் மக்களுக்கு வந்து அவரே அவர் கையால் ஒரு அங்கே இருக்கிற ஒரு 2 பந்தி ஒரு 2 லோக்கு பரிமாறிட்டு பிரியாணியும் போது நல்லா சாப்பிட்றாரு. பிரியாணி லேட் பண்ணி சாப்பிட்றாரு. இது எதோ போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டாருங்க, பிரியாணிக்கு ஏதோ ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு. ஆனால் அவர் வந்து நல்லா மீன் குழம்பு சாப்பிடுவாருன்னு துர்காம்மா நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். பட் அவர் நான்வெஜ் ஓகே தான், நல்லா சாப்பிடுவார். அண்ட் இந்த அவார்ட் பற்றி நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஷூர். நான் முறையாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி வாங்கின அவார்டு. என்னன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் அவார்டு. இன்னைக்கு கூட இதுலேருந்து கூப்பிட்டு என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க பேசினாங்க, உங்களை நாங்கள் சர்வே பண்ணதில் கொளத்தூர் பாபு கேட்ரிங் வந்து நல்லா ட்ரெண்டில் இருக்கீங்க, நல்லா பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு வந்திருக்கு. சாமி நான் இன்னும் ஒன்றும் பண்ணல, எனக்கு பண்ண வேண்டிய உயரங்கள் நிறைய இருக்கு, என்னை ஸ்டேஜில் ஏற்றி இறக்கிடாதீங்க, நான் ஒரே மாதிரி கிராஜுவலாக தரையோட அப்படியே ரோட்டில் நார்மலாக நடந்து போகணுன்னு தான் ஆசைப்படுறேன். ப்ராமிஸான வார்த்தை. அவர்கிட்ட என்கிட்ட பேசின யாருக்குன்னு தெரியும், அது இங்கே இந்த டீம்லேருந்து பேசினப்ப எனக்கு வேண்டாம், நான் அதுக்கான இன்னும் அந்த லெவலுக்குலாம் நான் போகல, அதை நான் விரும்பவும் இல்லை. ஸ்டேஜ் ஏறி நான் வந்து மாசான ஆளு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு நான் இன்னும் வளரல, எனக்கு அது வேண்டாங்கிறது தான் நான் இந்த டீம்லேருந்து சொல்லியிருந்தேன். உண்மையான இதுதான் விஷயம். ஆனால் வந்து ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் ரொம்ப ஏதோ புஷ் பண்ணி வர வச்சுருக்காங்க என் டீம் தம்பிங்க மேனேஜர் எல்லாம் பேசி, இல்லை நீங்கள் வந்துருங்க புகழெல்லாம் வராரு அப்படின்னு. ஐயோ அப்போனா நானும் வந்துடுறேன். அது நம்ம அக்கா நிஷாக்கா வரேன்னாங்க. பக்கத்துல நின்று நம்ம கொஞ்சம் கலராக தெரியும் சரி அக்கா, அதனால சரி ஓகே போய் தான் வந்துருவோம் அப்படின்றதுனால வந்தேன். இல்லை ஃபர்ஸ்ட் அவார்டு நிஜமா அவார்டு. பட் இதுக்கான நம்ம தகுதி இருக்கான்றதுலாம் தெரியல. நம்ம டெய்லி ஏச்சு உழைக்கிற, காலையில் 7 மணிலேருந்து காலையில் 100 பேருக்கு வேணும் 200 பேருக்கு வேணும், கல்யாண ஆர்டர் பேசுகிறோம், வீட்டுக்கு வாங்க பேசணும், சொந்த பந்தங்கள்லாம் நிறைய கல்யாணத்தில் பார்த்தோம் சாப்பிட்டோம். நைட்டு 11 மணி வரைக்கும் கல்யாணம்னா, இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன்னா 12 மணிக்கு பொண்ணு மாப்பிள்ளை எல்லா ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு கெஸ்ட் எல்லாம் அனுப்பிட்டு சாப்பிட வர வரைக்கும் அவங்க கூட நின்று அவங்களுக்கு பரிமாறி அவங்க ஓகேன்னு சொல்லி அவங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டு திருப்பி காலையில் 2 மணிக்கு மாஸ்டர் எல்லாம் எழுப்பி காய்கறி கட் பண்ணி எல்லா சமையலுக்கான எல்லா வேலையும் முடிச்சு கல்யாணம் முடிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாண விருந்து லஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் நம்ம டெய்லி பிஸியாக தான் இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் மேலே வந்து ஏறி நின்று இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுலாம் எங்களுக்கு ஆசை இல்லை. ஆனால் ரொம்ப பெருமையாக இருக்கு. உட்கார வைக்கலாமே அப்படி என்ன நடந்ததுங்க? நாகேஷ் எல்லாம் வரும்போது தேங்காய் சட்னி மேலே அவர் எடுத்து வச்சுக்கோ ஓரமாக ஸோ வெயிட் பண்ணி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. என்ன சொன்னால் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஒரு தோசை வேணாம், ஒரு ஆஃப் கூட விஎஸ் ஆகலாம் சார் வருவார். 2 பேரும் பாதி பாதி, ஒரு அடை வேணாம் பாதி பாதி, அந்த மாதிரி. மார்னிங் வந்தால் 2 இட்லி ஒரு வடை. அது கிச்சனுக்கு விடுவார். சில நேரத்தில் கிச்சனில் எங்கள் மாமா ஒருத்தர் வயசான பெரியவர் இருக்காரு. அவர்கிட்ட அவர் கையில் அங்கேயே பிளேட்டை வாங்கி சாப்பிட்டு ஸ்ரீகாந்த் சாரும் அப்படிதான் உள்ள கிச்சனில் வெளியே பார்க்க தேங்காய் சட்னி சார் இப்போ வர ஸ்ரீகாந்த் சார் சூர்யா சாரில் கொஞ்சம் நின்று பேர் கொடுத்துட்டு போயிட்டு வந்து உள்ள நேரம் உள்ள வந்துடுவாங்க. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி சாப்பிடுவாங்க. சூடாக இருக்கும். நான் உபசரிப்பு நல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி பண்ணுவோம். சூப்பர். 100 வருஷமா ஒரே டேஸ்ட் எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க? இல்லை சார், அது வந்து என்ன சொல்கிறது, கற்றுக்கிற பக்கம் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். எங்கள் அப்பா தாத்தா கிட்ட அப்பா கற்றுக்கிட்டாரு, அப்பா கிட்டேருந்து இப்போ அண்ணா கற்றுக்கிட்டாரு, இப்போ ஒரு மாஸ்டர் புதுசாக வந்திருக்காரு. அவருக்கு எங்களோட சொல்லி கொடுத்தோன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ மேக்ஸிமம் மாறாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். அண்ட் இந்த அவார்டு வாங்கினது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? கண்டிப்பா ஜிபிசி குக்கிங் மாஸ்டர் அவார்ட்ஸ்ல இது ஒரு ரெகக்னிஷன். சொன்ன மாதிரி வருஷ கால குழந்தைங்களுக்கு பேனா கொடுத்தோம்னா அடுத்துட்டு இன்னும் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த மாதிரி நாங்கள் ஓடி வந்துட்டு இருக்கோம். இது வந்து சின்ன சின்ன சந்தோஷம் வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் ஓடணும் ஒரு ஆசை ஜாஸ்தியாக வரும். வீட்டிலலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல் தோசை பண்ணுவாங்க, சில பேர் கல் இட்லி அந்த அளவுக்கு வந்து ஹார்டாக பண்ணுறாங்க. மெதுவான வந்து இசாக்கா ஓகே, மெதுவான தோசை மொறு வடை, இதோட சீக்ரெட் என்ன? எங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியுமா? சொன்னா நீங்க பெரிய இல்லை சார், நான் அண்ணா தான் ஃபுல்லாக மெயின்டைன் குக்கில் ஆகுது. இது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எதுவும் வித்தியாசம் பண்ணுறதா அரைக்கிற அந்த அரை வந்து கரெக்டாக எடுக்கணும். முட்டு கரெக்டாக ஊறணும். ஏன்னா அரைக்கிறது கரெக்டாக அதை பக்கம் பார்த்து எடுக்கணும். எண்ணெய் ஸ்டீம் கரெக்டாக வச்சு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணால் எல்லாமே நல்லா வரும். கலப்படம் எதுவும் பண்ணணும் அவசியமே கிடையாது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே கிடையாது. இப்போ பக்குவம் தான் சார். இட்லியும் சரி வடையும் சரி சார், பக்குவம் தான் சார், எதுவுமே கிடையாது.
கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்யூ எங்களுக்கு அந்த குட்டி சீக்ரெட்டை வந்து ஷேர் பண்ணதுக்கு. அது இந்த நேரத்துல வந்து ஏவியை போட்டு உங்க எல்லாருமே டெம்ப் பண்றோன்றது எங்களுக்கு Best Parota Sauce, Kuchalam Powder Ahmed Parota Sauce. நூல் பரோட்டா எல்லாமே கண்டிப்பா சத்தியம் பட ஷூட்டிங் வந்து நயன்தாரா மேடம் வந்து திருநெல்வேலி வந்திருந்தாங்க. திருநெல்வேலி வந்திருக்கும் போது நம்ம கடைக்கு வந்திருந்தாங்க. அவர் விஷால் சாரும் நயன்தாரா மேடம் வந்திருந்தாங்க. கடைக்கு வந்துட்டு சிக்கனை முதல்ல பார்த்துட்டு வேண்டான்ட்டாங்க. சில பிளாக் கலர் பார்த்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷால் சார் சொன்னோடனே சாப்பிட்டு பார்த்து அந்த டேஸ்ட் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஷூட்டிங் திருநெல்வேலி வந்திருக்கும் போது மெனக்கிட்டு இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணி நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ கேரளா கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்க. அந்த கன் சிக்கனுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. நயன்தாரா போனீங்க தம்பி நான் போனேன்டா. எஸ் கண்டிப்பா அவார்ட் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜிபிசி குக்கிங் ஸ்டார் அவார்ட்ஸ்ல நம்ம குற்றாலம் பரோட்டா எஸ் குக்கிங் மாஸ்டர் அவார்ட்ஸ்ல நீங்க இந்த அவார்டு வாங்கினதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். நாங்கள் 2016 சென்னை வந்தோம். 2016 தான் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வெளியே வர்றோம். அப்போது சென்னையில் தான் ஃபஸ்ட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணோம். பண்ணும்போது எல்லாரும் போது சொன்னாங்க நீங்கள் எப்படி அங்கே கிராமத்துலேருந்து வந்துங்க எப்படி பண்ண போகிறீங்க. ரொம்ப டிஃபிகல்ட் இருந்துச்சு நமக்கு. ஏன்னா அப்போ ஃபுல்லாக சமையல் ஃபுல்லாகவே விறகடுப்பு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள நாட்டுக்கோழி எல்லாமே நம்ம அங்கேருந்து கொண்டு வந்தோம். நம்மளோட ஸ்பெஷலே வந்து நாட்டுக்கோழி தான். நாங்கள் வேறு பிராய்லரை யூஸ் பண்ணுறதில்ல. எங்கள் அப்பா ஆரம்பத்தை சொல்லும்போது கூட நம்ம பிராண்டை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், பிராய்லரோ சைனீஸ் ஐட்டம் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம், இந்த ஐட்டத்தை மட்டும் போடுங்க, அந்த கஸ்டமர் வந்தாலே நமக்கு போதும்னாரு. அவர் சொன்ன வார்த்தை இன்ன வர அவங்களே கஸ்டமரே வாடகை கடைக்கு போனால் நாட்டுக்கோழி தான் இருக்கும்பா, பிராய்லர் கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கே வந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம சென்னை வந்தோம். அதுக்கப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், லண்டன் அந்த மாதிரி எல்லா பக்கம் நம்ம பிரான்ச் போயிட்டு இருக்கு. ஆமாம், அது நம்ம அண்ணன் அவங்களும் லண்டன் ஓப்பனுக்கு வந்திருந்தாங்க. வந்திருந்தாரு அண்ணன். சார், இப்போ வந்து குடும்பங்கள் குவியற மாதிரி உங்க கடையில இருந்து குடிமகன்களும் நிறைய குவியறாங்க சார். குடிமகன்கள் சொல்ல முடியாது சார், மதுப்பிரியர்கள். ஸ்ரீ ரவிச்சந்திரன் அவர்கள் and சாந்தி அவர்கள் onto the stage. என்ன சொல்லுவீங்க? தோராயமா 5 மணிக்கு ஆரம்பிக்கிறேன் சார் காலையில. இல்லை நாங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் ஓகே. 5 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், 9:09 முடிச்சுடுவேன். சின்ன கல்லில் 2 தோசை தான் போடலாம், ஒரு 4 தோசை போடுவேன் சார். 4 மணிக்கு 4 தோசை போடுவேன். 2 தோசை இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன், பெருசாக வச்சிருக்கேன். ஓகே. அப்போ நான் அது வந்து ஒரு 13 வருஷமா அந்த சிங்கிள் தனியாக நல்லா பண்ணிட்டு இருந்தேன். அது சின்ன கல்லில் எனக்கு வந்து ஒரு 4 மணி 4:45 வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. 5 மணிக்கு டிஃபன் கொடுத்துருவாங்க. இன்னும் வெரைட்டி ஆஃப் தோசை, ஒரு 30 வெரைட்டி. 9 மணிக்குள்ள 4 மணி நேரத்தில் 400 தோசை போட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். ஏன்னா நீங்க இந்த தள்ளு வண்டி கையேந்தி வேணா வச்சிருந்தீங்களா, அங்க இருந்து இப்ப நீங்க 2 பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க வெஸ்ட் மாம்பலம்ல. இப்ப வரைக்கும் நாங்க அங்கதான் ஒரு தோசை சாப்பிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். அவ்வளவு கிரியேட்டிவிட்டி, அவ்வளவு விஷயங்கள் புதுசா பண்ணிட்டே இருக்கீங்க மக்களுக்காக. எஸ் கண்டிப்பா கேட்கணும், அந்த மாவு எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றீங்க? அந்த ஒரு அளவு சொன்னீங்கன்னா அவன் தாங்க நிஷா அக்கா எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பெரும்பாலும் எந்த பொருளும் வெளியில வாங்க மாட்டேன். என்னுடைய ப்ராடக்ட் என்னுடைய பார்சல் தான் எல்லாமே என்னுடைய பொருள் தான். வெளியில் எந்த பொருளும் வாங்க மாட்டேன். பொடி அடிக்கிறது, மாவு அடிக்கிறது எல்லாமே. முதல்ல வந்து என்னுடைய மனைவி வந்திருக்காங்க, மனைவி தான் அரைச்சி கொடுத்துருக்காங்க. எஸ் சாந்தி அவர்கள் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். நான் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தனியாக இருந்து என்னுடைய மனைவி தான் எல்லாரும் செஞ்சு கொடுப்பாங்க. பின்னாடி வீட்டு முன்னாடி கடை, மனைவி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவங்க உடல் ஆரோக்கியம் இருக்கிறது அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்து தனியாக கடை வச்சிருக்கேன். நான் இப்போ என்கிட்ட 10 பேர் வேலை செய்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டில். என்னுடைய ஃபார்முலா என்னவோ அதை நான் அப்படியே அவங்கள்ட்ட சொல்லுவேன், அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாருமே வர்றது என்னை நம்பி தான் வர்றாங்க. என்னுடைய ஃபார்முலா அவங்க சொல்லுவேன், அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா இருக்கு, பிஸ்னஸ் நல்லா இருக்கு. சூப்பர் சார். அந்த மாவோட கன்சிஸ்டன்சி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அரிசி வந்து மரியாதை ஊற வச்சு அரைக்கணும். நாங்களே அரைச்சிக்கணும், வெளியில மாவு வாங்க மாட்டேன், எங்கேயுமே வாங்க மாட்டேன். என்கிட்ட கிரேட்டர் பெரிய கிரேட்டர் இருக்கு, அதே அரிசி நாங்களே பண்ணிக்கணும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது தமிழ்.
எல்லா டிஷ்ஷும் இது பண்ணுங்க. பிரியாணி சாப்பிட்டாலே ஒரு ஹாப்பினஸ், ஒரு இதே தனியாக இருக்குது. வெளியே Okay, sir. வீட்டுல அடுத்தது எஸ், நீங்க சொல்லுங்க, இந்த லெகசியை மெயின்டைன் பண்றது எவ்வளவு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு? ஏன்னா பிரியாணி எல்லா இடத்துலயும் கிடைக்கும், ஆனா பிரியாணினாலே வாணியம்பாடி பிரியாணி தான் அப்படின்னு ஃபேன்ஸ் நிறைய பேர் உருவாக்கி இருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க. நாங்கள் அந்த காலத்துலேருந்து எல்லாமே நாங்களே இது பண்ணி பார்ப்போம். அது அரிசியும் வந்து நாங்களே, அது பஞ்சாப்லேருந்து 4 நதி அரிசி இருக்கும், அந்த இடத்துலேருந்து தான் நாங்கள் அரிசி வாங்குவோம். அது பாஸ்மதி எல்லா இடத்துலையும் கிடைக்கும், நாங்கள் வாங்குறதே தனியாக இது இருக்கும். அதே மாதிரி கறியும் வந்து நாங்கள் இளங்கறியாக பார்த்து அந்த மாதிரி நாங்களே எல்லாமே இது பண்ணி தான் இது பண்ணுவோம். அது தேங்க்யூ. பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணவா 2 பேரும் வந்துருக்கீங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க, ஸோ வீட்டில் வந்து சமைக்கிற பிரியாணி உங்க கடை பிரியாணி மாதிரி வரணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்? கேட்போம், டிப்ஸ் கொடுங்க வாங்க ப்ளீஸ். நம்ம வீடியோ ஹோட்டல் இருக்கு, யூடியூப்ல இருக்கு, அகமது போட்டிங்கன்னா அது வந்துடும். நீங்கள் அதில் பார்த்து செஞ்சுக்கலாம். கரெக்டா இருக்காரு. யூடியூப்லேயே நம்ம வீடியோஸ் இருக்கு, அகமது ஹோட்டல் வீடியோ. ஓகே, அதில் வந்து எல்லா ரெசிபி இருக்கு. தீனா சார் வந்தாங்க, அவங்க ரெசிபி சொன்னாங்க, பிரியாணி ரெசிபி சொன்னாரு, கத்திரிக்காய் ரெசிபி சொன்னாரு தீனா சார். அவங்க பேஜ்ல இருக்காரு, அகமது பேஜ்ல இருக்காரு. நீங்கள் எல்லா பேஜும் போட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வீடு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நாங்கள் அந்த மாதிரி கன்சல்ட் பண்ணுறோம். ஓகே சார், எங்ககிட்ட இப்போ ஃபோன் இல்ல, எங்ககிட்ட ஃபோன் இல்ல, நாங்க வந்து நான் போட்டு காட்டுமா? இப்படிலாம் டிஸ்பிளே புதுசாக இருக்கு, அங்கே ஓப்பன் பண்ணீங்கன்னா அது காட்டலாம். எப்படி பிரியாணி செய்யறது, எப்படி கத்திரிக்காய் செய்யறது, எல்லாம் நம்ம யூடியூப்ல இருக்கு. ஆமா சார், இப்போ நாங்க கேக்குற ஒரு ரெசிபியா சொல்லுங்க. நம்ம யூடியூப் விட்டுறலாம், நம்ம யூடியூப்ல நாங்க பாக்குறது இல்ல, எதுவுமே பாக்குறது இல்ல அப்படின்னா என்ன சொல்லுங்க? 2 ரெசிபி மாதிரி சொல்லுவாங்க. ரெசிபி சார் நீங்க ஏன் பண்றீங்க? நீங்க ஏன் பீட்டர் ஹைன் மாஸ்டர் மாதிரியே பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. பீட்டரா? ஒண்ணு பீட்டர் கார்த்தர் இல்ல. சரி விடுங்க சார். கிடைச்சது ஹாப்பி ஃபீலிங். ஹாப்பி ஃபீலிங் ஃபர்ஸ்ட் டைம். சரி ஓகேங்க. எல்லாரும் மேல என்ன கண்டென்ட் கேக்குறது எனக்கு புரியல. அப்படின்னு நீங்க பிரியாணி தான் பேசணும், நாங்க பேச மாட்டோம் அப்படின்றாங்க. எஸ் எஸ் எஸ்.